எல்லாமே தேவன் தாவீதை தாயின் கருவிலேயே ராஜாவாக முன் குறித்தார். எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். முன் குறித்தார். சொல்லுங்க. தாவீதை இஸ்ரவேலுக்கு ராஜாவா இருக்கும் பொழுது ஈசாயினுடைய மனைவி அல்லது தாவீதினுடைய தாய் ஆகிய அந்த தாயாருடைய வயிற்றிலேயே ராஜாவாக தேவன் முன் குறித்தார். சொல்லுங்க. முன் குறித்தார். அடுத்து என்ன சொல்ல? அழைத்தார். அடுத்து நீதிமானாக்கினார். அடுத்து மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போ உள்ள வைக்கிற பொழுதே சொல்லுங்க, தாவீதை ஈசாயினுடைய மனைவி ஆகிய தாவீதினுடைய தாய்க்குள் வைக்கிற பொழுதே தேவன் தாவீதை என்ன செஞ்சானா ப்ரோக்ராம் பண்ணார். அதைத்தான் இன்னைக்கு நான் சொல்ல விரும்புறேன். என்ன பண்ணாரு சொல்லுங்க? என்ன பண்ணாரு? ப்ரோக்ராம்னு என்ன பண்ணலாம்? ப்ரோக்ராம்னு எப்படி சொல்லலாம்? இப்போ ரோபோட் இருக்கு. ரோபோட்டை ப்ரோக்ராம் பண்ணி ஹோட்டல் கடையில் வச்சுட்டா போதும். அது சர்ன்னு போய் எந்தெந்த டேபிளில் போய் என்னென்ன சாப்பாடு வைக்குமோ அதெல்லாம் வச்சிரும். இப்போ நான் நமக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். நம்ம வீட்டு வாஷிங் மிஷின் இருக்குல்ல, இருக்கா இல்லையாம்மா? ஓகே, இருக்கு. வாஷிங் மிஷினை ப்ரோக்ராம் பண்ணுவாங்க தெரியுமா? அது துவைக்கணுமா, அடுத்து அலசணுமா, அல்லது காய வைக்கணுமா, அல்லது 2 நிமிஷத்தில் துவைக்கணுமா, 1 நிமிஷத்தில் துவைக்கணுமா, அல்லது புளியாமல் துவைக்கணுமா, புளிஞ்சு துவைக்கணுமா, காய வைக்கணுமா அப்படிங்கிறவோட ஒன்று தெரியுமா? நான் இப்போ இங்கே வந்துட்டேன் 2 மணிக்கு துவைன்னு சொல்லி அதுக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது தெரியுமா? வாஷிங் மிஷினில் இப்போ நான் ஏன்னா 5 மணிக்கு நான் வீட்டுக்கு போகிறேன். காலையிலேயே துவைச்சி சும்மா அது உள்ளேயே ஊறிட்டு இருக்க வேண்டான்னு சொல்லி 2 மணிக்கு ஆன் பண்ணி 1 மணி நேரத்தில் துவைச்சி வைன்னு 2 மணிக்கு ப்ரோக்ராம் பண்ணலாம். இதுதான் ப்ரோக்ராம் பண்ணுறது. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, தாவீது தாயின் கருவிலேயே இருக்கிற பொழுதே கர்த்தர் 7 காரியத்தை ப்ரோக்ராம் பண்ணி இருக்கிறார். நல்ல கரந்தட்டுமா? 7 காரியத்தை கர்த்தர் தாவீது தாயின் கருவிலேயே இருக்கும் போது